ஹாய் அர்மீஸ், இன்றைக்கி நம்ம பிடிஎஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, வியோட ஃபோட்டோ புக் ஆல்ரெடி 2024 வியோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ புக் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் பிடிஎஸ் வந்து மிலிட்ரி சர்வீஸில் இருந்தாங்க. அதில் வியோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், பாரிஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆல்பமாக ரெடியாக இருந்தது. ஸோ இப்போது Jan 19, 2026 வியோட செகண்ட் ஃபோட்டோ ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ புக் ஆர்ட், ஃபிலிம், ஃபோட்டோகிராஃபி எல்லாம் சேர்ந்து 20 சாப்டர்ஸ் அண்ட் 278 பேஜஸ் இருக்கிற ஒரு பெரிய ஆல்பமாக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஆல்பம் வேணும் அப்படின்னா நீங்கள் விவோ ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, வியோட எக்ஸிபிஷன். ரொம்ப நாளுக்கு முன்னால் டேயாங்க்கு எக்ஸிபிஷன் பண்ணுற ஐடியா இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆர்மிஸ் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. 작은 전시회 하나 열고 싶은데 한 40대 정도 때는 제가 열 수 있지 않을까요? ஸோ இந்த எக்ஸிபிஷன் Jan 20 February 1 வரை சவுத் கொரியாவோட கேபிட்டலான சியோலில் தான் நடந்துகிட்டு இருக்குது. வியோட கொஞ்சம் வினோதமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து டீப்பான எமோஷன், ஆக்டிங், ஹை ஃபேஷன், நியான் ரூம் அந்த மாதிரி செட்டிங்கில் தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் கேலரியில் வந்து மொத்தம் 5 ஜோன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ரொம்ப அமைதியாக கொயட்டான ஒரு டயாங் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபியை தான் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஜோனில் வந்து நம்ம டயாங்கோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் மீடியா, ரொம்ப லவுடான விஷுவல்ஸ் அந்த மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக டயாங் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது அதை வந்து ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படிங்கிறதுல மிஸ்க்கு வந்து ஷோ பண்ணுச்சு. ஸோ தேர்ட் ஜோன் ஃபுல்லாகவே மிரர்ஸ் இருக்கிற ரூம்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அது எல்லாமே லேயர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபோர்த்து ஜோனில் ஆப்சன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ், அதாவது ஃபீலிங் இருக்கும் ஆனால் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டயாங்கோட ஒரு ஆர்ட் கேலரி ரெடி பண்ணியிருக்காங்க. ராக் வந்து டயாங்கை கிஸ் பண்ணி அப்படியே ஸ்வாலோ பண்ணிடுது. அப்படி தான் ஆர்மிஸ் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் ஜோனில் அந்த ஃபோட்டோ புக்கில் இருக்கிற 200 இமேஜஸ் வந்து அந்த கேலரி ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஆர்ட் கேலரி. இந்த ஆர்ட் கேலரியை நம்ம டயாங்கும் விசிட் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே இன்னும் பிஹைண்ட் த சீன்ஸ், அப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸு, வி நரேட் பண்ண போயம்ஸ், வியை நரேட் பண்ணி ஆர்மிஸ் எழுதின போயம்ஸ், ஸ்டார்ட்ஸ், வி கம்போஸ் பண்ண இன்னும் நிறைய போயம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸிபிஷனுக்கு போகிற விசிட்டர்ஸ் வந்து வாலில் மெசேஜ் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறத, ஐ என்ஜாய் த எக்ஸிபிஷன் அப்படிங்கிற மாதிரி ஆர்மி ஒரு மெசேஜ் அந்த வாலில் எழுதியிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பீப்புள் இதை விசிட் பண்ணிக்கலாம். வந்து 27,000 கொரியன் ஒன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட 1683. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இல்லை, நம்மளுக்கு கிஃப்ட்டும் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் கொரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் அப்டேட், பிடிஎஸ் அவங்களோட நியூ ஆல்பம் கவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு தான் ஆர்மிஸ் பற்றி நல்லாவே தெரியுமே. பிடிஎஸை பற்றி என்ன ரிலீஸ் பண்ணாலும் அதை ஆர்மிஸ் ஈஸியாக டீகோட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த டீசரில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் இது ஜிமின், ஜேஹோ, சுகா, வி, ஜேகே, ஆரம், ஜின் அப்படிங்கிறத டீகோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த டீசர் இமேஜில் இருக்கிற ஃபோட்டோ பழைய விண்டேஜ் ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 7 கொரியன் ஸ்டூடெண்ட்ஸை தான் பிடிஎஸ் ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸும் வேறு யாரும் இல்லை, ஹோவர்ட் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ் தான். இது 1896 உள்ள ஒரு ஃபோட்டோ, கிட்டத்தட்ட 130 வருஷம் முன்னால் உள்ளது. ஸோ பிடிஎஸோட நியூ ஆல்பம் பேக் டு அவர் ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் இருக்குது. ஸோ அவங்களோட கொரியன் கல்ச்சர், ஃபோக் எல்லாமே ரிசம்பிள் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதுக்காக March 20 வரை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபோர்த் அப்டேட் என்னென்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற லேடி அவங்களோட சோஷியல் மீடியாவில் லைவ் வந்திருக்காங்க. நடக்க போகிற கான்சர்ட்டில் இவங்க கலந்துக்கிறதாகவும், ஸோ அப்போது நம்ம டேயாங் மேலே ஆசிட் அடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்மிஸ் எல்லாரும் இந்த நியூஸை ஹைபுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ நம்ம பாய்ஸை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சு அதுக்காக இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ லாஸ்ட்டு அண்ட் ஃபைனல் அப்டேட், ஜேகே அண்ட் வி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க கப்பிள்ஸ், அவங்க டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரூமர்ஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நம்புகிற பீப்புள் ரொம்பவே சீரியஸாக நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ பிடிஎஸ், வி அண்ட் ஜேகே 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு விசிட் பண்ணதாகவும், அங்கே அவங்க ஸ்டே பண்ணதாகவும், டேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலோட ஓனர் அவங்க சிக்னேச்சரை வி அப்புறம் ஜேகேயோட இன்ஸ்டா ஐடியை டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபர்தரோட சிக்னேச்சர் மட்டும்தான் இருக்குது, ஜேகேயோட சிக்னேச்சர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த கமெண்ட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வெறும் ரூமர் தான்.
அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான் இருக்குது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வியோட எக்ஸிபிஷன் அண்ட் ஃபோட்டோ புக் இதை பற்றி உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு PK BDS Lover 7 ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.